ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிங்கப்பெண்ணே சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, ஆனந்தி மனசை வேணுன்னே வந்து பக்கத்து வீட்டுக்காரி குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைக்கு நாளைக்கு என்ன கதி ஆகுமோ அப்படி சொன்னாங்க. ஏன்னா அங்கே சித்தி கொடுவா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த பையனை, அதனால் நான் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துக்க போகிறேன் அப்படி சொன்னாங்க. அவங்க ஆனந்தி ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேருந்து ஆனந்தியோட மனசே மாறி போச்சு. இப்போ உனக்கு உன் பிள்ளைக்கு நாளைக்கு இப்படி தான் என்ன தான் இருந்தாலும் பெத்த பிள்ளைன்னா பார்ப்பாங்க, அடுத்த பிள்ளைன்னு பார்ப்பீங்களா பார்த்தீங்களா, சித்திக்காரி வந்தவொடனே பிள்ளைய ஹாஸ்டலில் போடணுன்னு சொல்கிறாளேன்னு அழுறாங்க. ஆனந்தி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோமா, உனக்கும் இந்த கதி நாளைக்கு ஏன் ஏற்படாது அப்படி சொன்னதுனால ஐயோ நமக்கு இப்படி தான் இருக்குமா. நாளைக்கு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூய மனசோடு அந்த குழந்தைய ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் ரொம்ப ஓவராக போய் இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வந்து இருந்து வாழ ஆரம்பித்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைய வந்து விரட்டி விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி மனசில் பிறந்துச்சு. இதுவும் என்னோடய குழந்தை தான், நான் அன்பு இதை ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்யவே தெரியல. அன்பு வந்து பாவம் எவ்வளோ நல்ல மனசோட இருந்தால் வித்தியாசமாக அன்பை பார்த்துட்டு என்ன வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்பை பார்த்தோன்னே விலகி விலகி போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அன்புக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. வா மொட்டைமாடிக்கு போகலாங்கிற, நான்லாம் எங்கேயும் வர தயாராக இல்லை அப்படின்னு மூஞ்சல் அடிச்சாவில் பேசுகிறாங்க. இதனால் அன்பு குழப்பம் அடைகிறாரு. இதை பார்த்த துளசிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன ஆகா அப்படின்னா நேராக அத்தைக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம தான் 2 பேரும் பிரிக்கணும்னு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அது அவசியமே இல்லை, அவங்களாவே பிரிய போகிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஆனந்தி வந்து குழப்பமான மனசில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியலையேன்ட்டு. இப்போ என்ன தான் செய்ய போகிறோன்னு தெரியலையே சொல்லிட்டு உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் கூட இப்போ வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறாங்க தெரியல, ஒரே குழப்பமாக. இப்போ வந்து நம்ம என்ன ஆனாலும் சரி வீட்டை விட்டு வெளியில் போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புட்டு தான் சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் எல்லாரும் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழ முடியாது, ஒரு நாள் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அன்பு தகச்சு போகிறா, என்ன தான் ஆச்சு ஆனந்திக்கு, ஏன் அப்படி உளறிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்ட்டு. அதே சமயம் அங்கே வந்து ஒரு பென் ட்ரைவ் கிடைக்கிது, எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கையில் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ அன்பு இவ்வளோ ஒரு நல்ல மனசோடு இருக்கும்போது ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மேலே உயிரே வச்சுருக்காரு. ஆனாலும் ஆனந்தி வந்து வீட்டை விட்டு சந்தேகப்படலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு. உண்மையான அன்பை வந்து உண்மையான காதலை வந்து இப்படி சந்தேகப்படுறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சாலே வந்து அன்பு துடிச்சு போயிடுவார். இப்போ வந்து அன்பு வீட்டை வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு. பார்க்கலாம். அந்த வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துளசி அப்படிங்கிற சீரியலை பற்றி பார்த்துடலாம். துளசி அப்படிங்கிற சீரியல் வச்சு பார்க்க போகிறோம். துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கா பார்த்தது வேண்டாம் அப்படி சொன்னோடனே இப்போ தங்கச்சி கூட வந்து தென்றலுக்கும் அவருக்கு வந்து திருமணம் வந்து ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து தாலி வாங்கிட்டாங்க, இதை கொண்டு அம்மன் இதில் வந்து வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அம்மன் காலையில் வந்து வைக்க போகிறாங்க. ஆனால் அங்கே போனோடனே அங்கே பூசாரி எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு, ஐயோ நான் இங்கே வச்ச தாலியை காணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு துளசி வந்து திகச்சு போயிடுறாங்க. அதே மாதிரி புடவை எடுக்கலாம் சொல்லி புடவை வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போடுவோம். ஆனால் இப்போ இது வந்து மூர்த்த புடவமா, அப்போல்லாம் 2 எடுக்க முடியாது, 1 தான் எடுப்போம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை பொறுத்தவரை அது புடவை தான், 2 எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் கூட திருமணம் நடக்க போகுது, துளசி கூட நடக்க போதா, இல்லை தென்றல் கூட நடக்க போதா, இல்லை 2 பேருக்கு நடக்க போதா அப்படின்னு ஒன்றுமே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்க ஆரம்பித்து 15 நாள் ஆச்சு. 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை வந்து இப்போ தான் தாலி வாங்குறதுக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். யார் கூட தான் திருமணம் நடக்கும் நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ வந்து துளசியை வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பிடிக்கல, தங்கச்சியை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அவளுக்கு வந்து அவரை வந்து பிடிக்கல, எப்படியாவது அக்கா கூட தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இவர் யாருக்கு ஜோடி அப்படி தெரியல. ஒருவேளை அக்கா கூட இவர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக அவர் தங்கச்சியை தான் வந்து காதலிக்கிறாரு. அதனால் அவளையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாரா, என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து போட்டிருக்கேன். ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.